பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டிருப்பது உண்மை. இப்போ வந்து திருச்சியில் அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும். தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் ஒழிய ஒரு காவலர் குடியிருப்பு உள்ளே போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோன்னு சொல்கிற அந்த அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா இல்லாட்டி ஏதாச்சும் வெதர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல. அதனால் இது வந்து நீ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஒழிச்சிருக்கலாம். இதுதான் எல்லாருடைய இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன். ஏன்னா எதை பாதிக்குது, இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஆதவர்ஜன் கூட சொல்கிறாரு, அவரும் வன்முறையை தூண்டுறாருல, இதுதான் உங்களுக்கு நல்ல செய்தி. வந்து தொட்டு பாருன்றாரு. யார் தொட போகிறா, என்ன பண்ண போகிறா? வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், டாக் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறத விட்டுட்டு எங்கள் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு இன்னும் தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து 4 பேர் வந்து அடித்த பிறகு இவங்க திருப்பி அடிப்பாங்களா? யூஆர் ட்ரைங் டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா? எங்கள் தலைவனை தொட்டுப்பார் இவங்க சொன்னான்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்ன தொட்டு பார்க்க நான் நல்லா தானே போயிட்டுருக்கேன், என்ன போய் தொட்டுப்பாரு எவ்வளோ சேர்ந்து அடிப்பான், அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். தீஸ் ஷுட் பி கண்டம். திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். டாக் அபவுட் யுவர் பாலிசிஸ். என்ன செய்ய போகிறீங்க, மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போகிறீங்க, இதை பேசுகிறது தான் அரசியல். நிறைய பேர் வரணும், அரசியலுக்கு வரணும். நான் வரதான் சொல்கிறேன் எல்லாரையும். டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. டோன்ட் லீட் த பீப்புள் அஸ்ட்ரே. சொல்லுங்கள்.